வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் 2 ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஆகாஷ் அம்மா கேட்குறாங்க, என்னடா சாயந்தரம் தான் வரேன்னு சொன்னேன், சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆகாஷ் வந்து கேட்குறாரு, ராஜி எங்கேன்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே தான் இருந்தா, சாரியில் தான் இருந்தா, இப்போ தான் போயிட்டா அப்படின்றாங்க. காமெடி பண்ணுறாங்க. ரெண்டு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ளே ஓடி வந்துட்டியான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ராஜி வந்து நான் இப்போ எதிர்ச்சியாக தான் வந்தேன் வந்து கேட்குறாரு, ஏதாச்சும் உனக்கு வேலை இருக்கா அப்படின்றாங்க. ராஜி சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் வேலை இல்லை. ஆகாஷ் சொல்கிறாரு, வா அப்படி போகலாம் வெளியில் அப்படின்றாங்க. வந்து கேட்குறாங்க, எங்கே போகிறோன்னு. ஆகாஷ் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஆகாஷ் அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிறதுனால இவன் சொல்ல மாட்டான் அப்படின்றாங்க. ஆகாஷ் அம்மா சொல்கிறாங்க, எளிய பூணுமா இருந்தாங்க, இப்போ வந்து ஒன்றா போகிறாங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற. மயில் வந்து கேட்குறாங்க, காதல் சோங்க எதுக்கு எலியும் பூனையாமா இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப நாள் முன்னாடி வந்து எலி பூனையாமா இருந்தாங்க, இப்போதான் ஜோடி கிளியா இருக்காங்க அப்படின்றாங்க. நம்ம கேட்குறாங்க, மயில் ஜூஸ் குடிச்சே இல்லையா? குடிச்சிட்டேன், போய் ரெஸ்ட் அப்படின்றாங்க. என்ன வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, சாப்பிட போகலாமான்னு. மீனா சொல்கிறாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு வரேன்க்கா அப்படின்றாங்க. வந்து கேட்குறவங்க, நீங்கள் சொல்கிறவங்கள்ட்ட தான் நான் லோன் போட்டிருந்தேன், அப்ளை பண்ணியிருந்தேன், ஒன்றும் ரிப்ளை வரல. மீனா வந்து கேட்குறாங்க, ஒரு வாட்டி பேசுகிறீங்களாக்கா, ரொம்ப அவசரம் அப்படின்றாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, 3 நாளில் வந்து முத்துவேல் சத்திவேல் ஃபைலில் தான் புரட்டிகிட்டே இருந்தேன் அப்படின்றாங்க. மீனா வந்து கேட்குறாங்க, என்ன சார் இது அக்ரமாக்கு? அவர் சொல்கிறாரு, ஆமாம் மேடம் அப்படின்றார். இன்னும் குடியில் அவங்க தான் 70% ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆள் மேடம், பொலிட்டிக்கல் சப்போர்ட் வேற இருக்கு, பவர்ஃபுல் ஆள் அப்படின்றாங்க. இருந்தால் சத்த விரோதமாக நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன வேணால் பண்ணட்டும், நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்புங்க, எனக்கு எதுவும் பயமும் இல்லை அப்படின்றாங்க. வந்து சொல்கிறார், நீ நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா தான் படிக்கிற, வீட்டில் வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்றாங்க. சொல்கிறார், ஒன்று நீ வேணால் அவங்க வீட்டுக்கு போய் கதை பேசிடுற, இல்லைன்னா அவங்க வந்து உன்கிட்ட கதை பேசுகிறாங்க அப்படின்ற. மீதி நேரத்தில் வந்து நீ வீட்டு வேலை பார்த்துடுற, ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம் படித்தாதான் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் அப்படின்றாங்க. சொல்கிறார், ஏற்கனவே நீ ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், அதுக்காக தான் நான் கோச்சிங் கிளாஸில் வந்து உன்னை சேர்த்துருக்கேன். வந்து கேட்குறாரு, எப்போ கிளாஸ் ஆரம்பிக்கணும்? அவர் சொல்கிறாரு, அடுத்த வாரம். ஆகாஷ் வந்து கேட்குறாரு, சப் இன்ஸ்பெக்டர் வந்து வேலை கிடச்சிருமான்னு. நல்லா படிச்சிருந்தா டெஃபினட்டாக வேலை கிடச்சிடும் அப்படின்றாங்க. ஆகாஷ் வந்து சொல்கிறாரு, போலீஸ் ஆகணும்னு அவங்க பெரிய கனவு அப்படின்றாரு. உங்கள் ஒய்ஃப் நல்லா படித்தாங்கன்னா கவலையில் பாஸ் ஆயிடுவாங்க போலீஸுக்கு அப்படின்றாங்க. செந்தில் சொல்கிறார், இன்றைக்கே டெலிவரி பண்ணிடுறோம். ஆமாம் தாத்தா, இதில் வேறு நிறையா இருக்குது, 15 டெலிவரி இருக்குது அப்படின்றாரு. ஆகாஷ் வந்து கேட்குறாரு, என்னையே வர சொன்னீங்க? பாண்டி சொல்கிறாரு, நீ பெரிய சாதனை பண்ணிக்கல, அதுக்கு தான் உன்னை வர சொன்ன அப்படின்றாரு. சொல்கிறாரு, வீட்டில் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிற, அந்த புள்ளட்டையும் நல்ல புருஷன் மாதிரி நடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. சொந்து சொல்கிறாரு, நான் ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாரு. சொந்து சொல்லுவார், எங்கள் அப்பா என்னை திட்டினார், இதுதான் முக்கியமான விஷயமா? இந்த மாதிரி நான் திட்டு வாங்கினதே இல்லை, ஃபோன் பண்ணி கடைக்கே வர சொல்கிறாரு. வந்து கேட்குற, நான் கோவப்பட்டிருக்கேன் உன் மேலே, நான் புதுசாகும்போது வீட்டுக்கு வந்து நீ கோவப்பட்டிருக்க அப்படின்றாங்க. டியூஷன் எடுக்கும்போது பேசியிருக்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இப்போ ஏதாச்சும் பேசியிருக்கானா? இல்லைன்றாங்க.